ஒரு ஜோதிடருக்கு ஜோதிடம் பார்க்க வருவரை நேராக பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. காரணம், நம்ம பார்க்க போகிறது அந்த மனிதரை அல்ல, அவருடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், அவங்க கொண்டு வரக்கூடிய ஜாதகம் எந்த பஞ்சாங்கத்தில் கணித்ததுன்னே நமக்கு தெரியாது. வாக்கியமா, திருக்கணிதமா, 30 விதமான மெத்தட் இருக்கு. என்ன சொல்றீங்க? இது ரெண்டு மட்டும் தான் எல்லாரும் சொல்லிட்டு. எலக்ட்ரிசிட்டி போர்டு வேலை செய்து ஓய்வு பெற்றவர், அவருக்கு கேன்சர் என்று உறுதி செய்யப்பட்டது ஆஸ்பத்திரியில். நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த ஜாதகத்தை பார்த்து 100க்கு 100 பங்கு கேன்சர் இல்லைன்னு சொல்கிறேன். ஆனால் ரிப்போர்ட் சொல்லுது கேன்சர்னு. ஆமாம், நான் பல ஜோதிடர்கிட்ட போயிட்டு வந்துட்டேன், யாரும் சரியாக சொல்லலை. இப்போ உங்களுடைய ஜோதிடம் சரியானதான்னு கண்டுபிடிக்க நான் என்னுடைய விவரத்தை மட்டும் சொல்கிறேன். நான் என்ன வேலை செய்கிறேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் ஜோதிடர்ன்றதை ஒப்புக்கொள்கிறேன். உடனே அவருக்கு ஒரே சந்தோஷம், இப்போ நான் ஜோதிடத்தை நம்புகிறேன் சார். காரணம், அதே ஜோதிடத்தால் கணிக்க முடியாததே கிடையாது. 2 திருமணம் 3 திருமணம் ஆனவரும் நம்மிடம் ஒரு திருமணம் தான் ஆச்சுன்னு மறைச்சு சொன்னாலும் அதை வெகு எளிதாக கண்டுபிடிக்கும். மனைவிட்ட மறைக்கலாம், ஜோதிடத்தை மறைக்க முடியாது. தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹர் சுதன். நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, லால்குடி ஜோதிடர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தான் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ மற்றவங்களாம் எப்படின்னா, டைரக்ட் கன்சல்டேஷன் இல்லை ஆன்லைன் கன்சல்டேஷன், ஜாதகத்தை அனுப்புங்க, நாங்கள் பார்த்து சொல்கிறோம், அதுக்கான ஃபீலாம் வாங்கிடுவாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது, நேர்லேயே வராதிங்க, உங்களோட ஜாதகம் கூட இல்லை, உங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுங்க, நான் உங்களுக்கு பார்த்து சொல்லிடுறேன் அப்படிங்கிற ஒரு ஃபார்மெட்டில் தான் நீங்கள் இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் இதோட சக்ஸஸ் ரேஷியோ என்ன, இதனால் எந்த அளவுக்கு இதில் நீங்கள் வெற்றி கண்டிருக்கீங்க, அதே மாதிரி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸை எங்கள்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணணும் சார். வணக்கம். லால்குடி சப்தரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். பொதுவாகவே ஒரு ஜோதிடருக்கு ஜோதிடம் பார்க்க வருவரை நேராக பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. காரணம், நம்ம பார்க்க போகிறது அந்த மனிதரை அல்ல, அவருடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், அல்லது ஒரு முக்கியமான நிகழ்வு அவர் வாழ்க்கையில் நடந்தது. இவ்வளோதான் ஒரு ஜோதிடருக்கு தேவை. ஜோதிடம் பார்க்க வந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களே சொல்லிடுவாங்க. அதையே வாங்கி திருப்பி அவங்களுக்கு சொல்கிறதுல அர்த்தம் கிடையாது. இது அவங்க சொல்கிறவங்களுக்கே தெரியாது. அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வாங்கி கொண்டு அதையே சொல்ல வேண்டியது. 2வது, துருவ கணிதம்னு ஒன்று இருக்குது. அவங்களுடைய ஜாதக நோட் எடுத்துன்னு வருவாங்க. அந்த ஜாதக நோட்லேயே 3-0 அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னா ஏற்கனவே உள்ள ஜோதிடர் அந்த நோட்டை பார்த்துட்டு 3னா இளைய சகோதரம், இளைய சகோதரம் கிடையாதுன்னு அர்த்தம், 0ன்னு. 3-2 அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்போ 2 இளைய சகோதரம்னு அதிலே எழுதியிருக்கும். ஜோதிடர்களுக்குள்ளே உள்ள ஒரு குறிப்பு, ஒரு ஒற்றுமை, அது குறிப்பு. அப்போ இந்த ஜோதிடர் எடுத்த உடனே உங்களுக்கு 2 இளைய சகோதரர் அப்படின்னு சொன்ன உடனேயே அவர் இந்த ஜோதிடர் உண்மையை சொல்கிறாருன்னு புரிஞ்சுட்டுருவாங்க. அந்த மாதிரி தப்பாக புரிஞ்சுட்டுருவாங்க. 9ன்னு போட்டு 0 அப்படின்னு போட்டால் தந்தை இறந்து விட்டார்னு அர்த்தம். இதை முன்னாடி உள்ள ஜோதிடர் அவங்கக்கிட்டேருந்தே இன்ஃபர்மேஷனை வாங்கி இவர் எழுத வேண்டியது. அப்போ அதை பார்க்க அந்த ஜாதக நோட்டை எடுத்துன்னு போய் பார்க்குறவங்க எல்லாருக்கும் அது தெரியும். ஜோதிடர்களுக்கு மட்டும் அது ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்கும். அவர் ஜோதிடர் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு இவங்க நம்புவாங்க. அதனால தான் எங்கிட்ட ஜாதகமோ ஜாதக நோட்டோ கொண்டே வரக்கூடாது. பிறந்த தேதி தரணும், பிறந்த நேரம் தரணும், அந்த பிறந்த ஊரின் விவரம் சொல்லணும். இவ்வளவு தான். காரணம், அவங்க கொண்டு வரக்கூடிய ஜாதகம் எந்த பஞ்சாங்கத்தில் கணித்ததுன்னே நமக்கு தெரியாது. வாக்கியமா, திருக்கணிதமா, 30 விதமான மெத்தட் இருக்கு. என்ன சொல்றீங்க? இது ரெண்டு மட்டும் தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய 30 விதமான வழிமுறைகள் இருக்கு. அதாவது அயனாம்சத்தை ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பண்றாங்க. அப்போ இதெல்லாம் எடுத்துட்டா ஜாதக கணக்கு தப்பாக வரும். ஒரு பஞ்சாங்கத்தில் சனி கும்பத்தில் இருக்காருன்னா
இன்னொரு பஞ்சாங்கத்தில் சனி மீனத்துக்கு போயாச்சுன்னுவான். அப்போ இந்த மாறுபாடு இருந்தாலே ஒரு ஜோதிடருக்கு புரியாது. அப்போது நான் கணிப்பது நாடி முறையில், நாடி மெத்தட். அந்த நாடி மெத்தடில் மட்டும்தான் அயனாம்சம் கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் பார்த்து நானே கணித்து நானே செய்வேன். ரெண்டாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஒருவரை நேரில் பார்த்து விட்டால் அவரை பற்றியான எண்ணம் நமக்கு உருவாயிடும். ஒரு பயஸ்டு திங்கிங், ஒரு தவறான எண்ணம் வந்துடும். ஒன்றுமே இல்லை, ஒரு ஆள் வரும்போதே நிறையா சங்கிலி கோல்டுலேயே போட்டுன்னு வரார் மாதிரி தெரிஞ்சுதுன்னா அவர் எடுத்த உடனே பணக்காரர்னு முடிவு பண்ணுவோம். அது கோல்டா கவரிங்காக தெரியாது. ரெண்டாவது, அவர் ஒரு 20 பவுன் கோல்டு போட்டிருப்பார். ஆனால் அவருக்கு ஒரு 100 கோடி ரூபாய் இல்லைன்னா 50 கோடி ரூபாய் லோன் இருக்கும். அப்போ அவர் பணக்காரர் இல்லை. ஆனால் அதுபோல் வெளி தோற்றத்தால் ஏமாற்றப்படுவோம். இது மாதிரி ஒரு நிகழ்ச்சியே நடந்தது. ஒரு பெண் நேரடியாக நாங்கள் வீடுகளெல்லாம் இட்லி சப்பாத்தி போட்டு வியாபாரம் பண்ணுறோம், அதனால எங்களால் அதிக தொகை தர முடியாதுன்னு வருத்தப்பட்டாங்க. நீங்கள் எவ்வளோ கேட்டீங்க? நான் கேட்டது 3000 ரூபாய். அவங்களால 200 ரூபாய் தான் கொடுக்க முடியும்னாங்க. நானும் அந்த வருத்தப்பட்டு சரி பரவாயில்ல, இலவசமாக கூட பார்க்க தயார்னு வாங்கியாச்சு. அந்த ஜாதகத்தை எடுத்து கணித்தால் அந்த ஜாதகத்துக்கு உரிமையாளவர் குறைந்தது 40-50 கோடிக்கு உரிமையானவர். எவ்வளோ? 40-50 கோடி. என்ன சார், 200 ரூபா கூட கொடுக்க முடியாது இருக்கா? இதுதான் நிறைய வெளித்தோற்றத்தால் ஏமாறுவது. உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், இது உங்கள் ஜாதகம் எல்லாம் மாற்றி எடுத்துன்னு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், இது வேறு யாரோடதோ ஏன்னு கேட்டாங்க. 40-50 கோடி உள்ள ஒரு பணக்காரருடைய ஜாதகம் தான் இது. அப்புறம்தான் அவங்க மெதுவாக சொல்கிறாங்க இன்னொரு ஃபோன்லேருந்து, அது என் ஜாதகம்தான், நீங்கள் கண்டுபிடித்தது சரியானது தான், ஆனால் அது முறையாக வந்த பணம் அல்ல. புரியுதா உங்களுக்கு? அப்போது அந்த விஷயத்தை அவர்கள் மறைத்து ஜாதகத்தை கொடுக்குறாங்க. நாம் பார்க்குறதுக்கு எளிமையாக இருக்கிறதுனால அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க கேளுங்க. அப்போது அவங்க முக்கியமான அடையாருக்கு பக்கத்தில் ஒரு தனி வீடே அவங்களோடது. அது பல கோடிகள் போகும். அப்போது அவங்க வந்ததே எதுக்குன்னா, இந்த கள்ளச்சந்தை விஷயத்தில் சில பணம் மாட்டிக்கொண்டு இருக்கிறது, அந்த பணம் வருமானு கண்டுபிடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இது போல் பலவிதமான மாற்றங்கள் வரும். இப்போ மருத்துவ ரீதியான மாற்றங்கள் நீங்கள் ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க, கோமா பற்றி பேசியிருக்கீங்க. வேறு ஏதாவது மருத்துவ ரீதியான மாற்றங்கள் நடத்திருக்கீங்களா நீங்கள் மாதிரி பார்த்து? எலக்ட்ரிசிட்டி போர்டு, மின்சாரத்துறையில் ஒருத்தர் வேலை செய்து ஓய்வு பெற்றவர். அவருக்கு கேன்சர் என்று உறுதி செய்யப்பட்டது. உறுதி செஞ்சுட்டாங்க ஆஸ்பத்திரியில். நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த ஜாதகத்தை பார்த்து 100க்கு 100 பங்கு கேன்சர் இல்லைன்னு சொல்கிறேன். ஆனால் ரிப்போர்ட் சொல்லுது கேன்சர்னு. ஆமாம். அந்த ரிப்போர்ட் என்ன சொல்கிறதுனா ஸ்டேஜ் 4ன்னு சொல்கிறது. எக்ஸ்ட்ரீமாகவே சொல்லிடுச்சு. ஸ்டேஜ் 4. அவங்க சென்னையில் உள்ள ஒரு பெரிய மருத்துவமனையின் ரிப்போர்ட்டை எடுத்துன்னு வராங்க. ஆனால் ஜாதகத்தில் அதற்கான எந்த விதமான சான்றும் இல்லை. உடனே அவர் என்ன செய்கிறார் என்றால், என் பேச்சை கேட்டுட்டு பயாப்சி டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அதுலேருந்து ஒரு பாகத்தை எடுத்து அனுப்புவார். இந்த முறை வேறு இடத்தில், அதாவது வேறு பரிசோதனை சாலையில் பண்ணுறாங்க. பண்ணினா கேன்சர் இல்லைன்னு வந்துடுச்சு. ஏப்பா, இது கண்கூடாக 2022 நவம்பர் மாதம் நடந்தது இந்த நிகழ்ச்சி. அப்போது
சில நேரங்களில் மருத்துவத்துறையே செய்ய முடியாத விஷயங்களை மருத்துவத்துறையில் எப்படி அது ரிப்போர்ட்டு மாறித்து அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். ம் ஆனால் இந்த ஜாதகருக்கு அது இல்லை. ம் குருவுடைய நிலைமையை வச்சே கரெக்டாக சொல்லிடலாம் இந்த நபருக்கு கேன்சர் வருமா வராதான்னு. ஏன்னா இந்த மாதிரி நோய்களுக்கு குருவும் ராகுவும் தான் காரணம். அதே மாதிரி சொத்து பிரச்சனைகள் இருக்கும்ல சார். இப்போ ஒரு சிலர்லாம் வந்து எனக்கு கோர்ட்லேயே 30 வருஷம் இருக்குது, 20 வருஷம் இருக்குது, கண்டிப்பாக உங்களை தேடி வந்திருப்பாங்க. இருங்க, அதில் எப்படின்னா ஒரு பெரியவர் திருச்சி பக்கத்துலேருந்து ஒரு கிராமத்திலேருந்து வரார். அவருடைய மூதாதையர் சொத்துக்கான பத்திரங்கள் எங்கே இருக்குன்னே தெரியல. ஏன்னா திடீரென்று அந்த குடும்பத்தின் முக்கியமான நபர் காலமாகிவிட்டார். யாருக்கும் சொல்லலை என்னன்னு, எங்கே வச்சுருக்கிறேன் என்ன வச்சுருக்கேன்னு. ஆனால் அதிகமான சொத்து இருப்பதற்கு வாய்ப்புன்றது மட்டும் அவங்களுக்கு புரியுறது. ஆனால் யார் யாருக்கு எவ்வளவு கொடுத்தார், எங்கே வந்து பத்திரங்களை வச்சுருக்கார், எங்கே பொருட்களை வச்சுருக்காருன்றது தெரியல. அப்போது அந்த மாதிரி நபர் நம்ம வந்து பார்த்தபோது அவருக்கு எந்தெந்த இடத்தில் வைத்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எடுத்தோம். அதே மாதிரி போய் தேடினாங்க, தேடி கண்டெடுத்தார்கள். அந்த சொத்து மட்டும் 40 கோடி ரூபாய். பா, நீங்கள் தான் சொன்னீங்க. எல்லாத்தையும் எங்கெங்கெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது, யார் யாரிடம் அவர் கொடுத்து வைத்திருக்கிறார். அது எப்படி சார் சாத்தியப்படும்? ஒரு அதாவது பிரசன்னாரோடத்துலையும் பார்க்கலாம், ஜாதகத்திலையும் பார்க்கலாம். ஓகே. இப்போ நீங்கள் யார் யாரை நம்புவீர்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. இப்போ நம்ம கூடவே இருந்தால் கூட சிலரை நம்புவோம், சிலரை நம்ப மாட்டோம். அப்போ யாரிடம் அந்த சொத்து இருக்கிறது, அப்போது சொத்து யாரிடம் இருக்கிறதோ இவர் இறந்த பிறகு அவங்கெல்லாம் பதுங்கிடுவாங்க. அவங்க எல்லாரும் யார் யாரோ கேட்டுருவாங்களேன்னு புரியுது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து, அந்த பூர்வீக சமாச்சாரத்தெல்லாம் எடுத்து நம்ம இது மாதிரிலாம் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒன்று அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி சில வேலைகளை செய்து உரிய அரசாங்கத்தின் உதவியோடு சில விஷயங்களை பண்ணி, காவல்துறை உதவியோடு சில விஷயங்களை செய்து கண்டுபிடித்தார்கள். அந்த பத்திரங்கள் கிடைச்சது. அவங்க நல்ல செழிப்பாக இருக்கிறார்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்க சார், இப்போ ஒரு சிலர்லாம் வந்து பல பேர்கிட்ட போயிட்டு வந்துட்டேன் சார், ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறாங்க, நீங்கள் சரியாக சொல்கிறீங்களான்னு பார்ப்போம், நீங்களாவது எனக்கு சரியாக சொல்கிறீங்களான்னு பார்ப்போம். ஒரு சோதனை மாதிரி வச்சுருப்பாங்கல்ல. ஆமாம், அந்த சோதனையில் கண்டிப்பாக இருக்கும். அது மாதிரி பாலக்காடுக்கு அருகில் அங்கிருந்து ஒரு ஃபோன், சுப்பிரமணிய சாஸ்திரி என்பது அவருடைய பெயர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் பல ஜோதிடர்கிட்ட போயிட்டு வந்துட்டேன், யாரும் சரியாக சொல்லலை. இப்போ உங்களுடைய ஜோதிடம் சரியானதான்னு கண்டுபிடிக்க நான் என்னுடைய விவரத்தை மட்டும் சொல்கிறேன். நான் என்ன வேலை செய்கிறேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் ஜோதிடர்ன்றதை ஒப்புக்கொள்கிறேன். சரி, கொடுத்தார். சுப்பிரமணிய சாஸ்திரி அந்த விவரங்களை கொடுக்கிறார். நான் அந்த விவரங்களை ஆராய்ந்து பார்த்து, நீங்கள் வருமான வரித்துறையில் குற்றப்புலனாய்வு பிரிவில் இருக்கிறீர்கள் நான் சொல்கிறேன். உடனே அவருக்கு ஒரே சந்தோஷம். இப்போ நான் ஜோதிடத்தை நம்புகிறேன் சார்ன்றார். காரணம் அதே டிபார்ட்மெண்ட்டில் அதே பொசிஷனில் குற்றப்புலனாய்வு, அதாவது இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, இதுவரை பார்த்த ஜோதிடர்கள் நான் கோவிலில் பூஜை பண்ணுறேன், ரைட்டா, வீடுகளுக்கு போய் சிரார்த்தம் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், இப்படியே சொல்லியிருக்காங்க. எப்படி சார் அது எனக்கு புரியலையே. அதாவது 10ஆம் இடத்தை வைத்து தொழிலை கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. இவர் என்ன தொழில்தான் செய்கிறார்னு கண்டுபிடிக்கணும். அந்த தொழிலை பேஸ் பண்ணி தான், அதை வச்சு தான் இவர் இன்ன தொழில் பண்ணுறார், இந்த தொழிலால் தான் இவருக்கு வருமானம் வருகிறது, இதை கண்டுபிடிக்கணும். அப்போது அந்த இடத்துல ஒரு 2-3 கிரகங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரே ஆள் 2-3 தொழில் பண்ணுறாருன்னு எடுத்துக்கலாம். ஓ, பண்ணுவாங்களே, இருக்காங்களே, பல விஷயம் பலவிதமான தொழில்கள் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு எப்படின்னா 10ஆம் இடத்தில்
2-3 கிரகத்துக்கு மேலே ஆளுமை இருக்கும். ம் புரியுதா? அல்லது கிரக தசைகளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுவாங்க. ம் முதல்ல ஒரு ஆள் பிளம்பராக இருப்பான், கொஞ்ச நாள் கழித்து எலக்ட்ரிஷியனாக மாறுவான், ம் அதுக்கப்புறம் கார்பெண்டர் கற்றுப்பான். இது போல் நிலையில்லாத தொழில் செய்பவர்களும் அது தெரியும் ம் 10ல். அப்போது அந்த 10ஆம் இடம் அந்த வருமான வரி என்பதற்கான ஒரு ஸ்தானத்தோடு சேர்ந்திருந்தால், ம் வருமான வரினா 12, பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் அது விரயம், அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அது லாபம். அப்போ அந்த இடங்களை எல்லாம் சேர்த்து பார்த்தா இவர் என்ன தொழில் செய்கிறார். ம் அப்போ குற்றப்புலனாய்வு துறையில் இருக்கனா செவ்வாய் இருக்கணும். அங்கே அந்த செவ்வாயுடைய ஈடுபாடு இருந்தால் தான் குற்றப்புலனாய்வுத்துறை, காவல்துறை இதோட சம்மந்தப்படுத்தணும். ம் அப்போ இதெல்லாம் பார்த்தா தான் ஒருத்தர் என்ன தொழில் செய்கிறார்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகே. அரசியல்வாதிகள் கண்டிப்பாக வந்திருக்காங்க. வந்திருந்தாலும் அவங்களோட வெற்றி வாய்ப்பு வந்து நமக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற டவுட்லாம் வந்திருக்கும், இல்லை பர்சனல் ப்ராப்ளத்துக்காகலாம் வந்திருப்பாங்க. அது மாதிரி அரசியல்வாதி அவர்கள் வந்து யாராச்சும் வந்திருக்காங்களா? அதாவது என்ன விஷயம் நடந்திருக்கு? நம்ம வந்து பேர் சொல்லக்கூடாது. ஆ புரசவாக்கத்திலிருந்து ஒரு அரசியல்வாதி வரார். ம் அவருக்கு அதாவது சீட்டு கிடைக்க எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. அப்போ அந்த அவர் அந்த வரும் சூழ்நிலையில் அந்த சூழ்நிலையில் அவருக்கான வாய்ப்பு எதுவுமே இல்லை. ம் ஆனால் அவர் ஜாதகம் காமிக்கிறது இன்னும் ஒரு 1.5 மாதத்தில் அவர் வந்து போட்டியிடுவார். ஓ போட்டியிடுவார் அந்த பெரிய கட்சியுடைய இதிலே போட்டியிடுவார், அவர் வெற்றியும் பெறுவார்னு வருது. ம் இதை நம்ம சொல்கிறோம். சொன்ன உடனே அவர் நம்பலை. ஐயா, எனக்கு மேலே பல சீனியர்லாம் இருக்காங்க, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுக்க வாய்ப்பு இல்லை இல்லை அப்படின்னு சொல்கிறார். சொல்லும்போது நாம் ஆணித்தரமாக சொல்கிறோம், ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அவரை கட்சி தலைமை கூப்பிட்டுக்கிறார்கள், அவருக்கு சீட்டு கொடுக்குறாங்க, அவர் வெற்றியும் பெறார். அதுக்கப்புறம் வந்தாரா? வெற்றி பெறார். புரியுதா உங்களுக்கு? இது பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. அதாவது 1995 அந்த மாதிரி நேரங்களில் இது நடந்தது. ம் ஆக இது போல் பல விஷயங்கள் ஜோதிடத்தால் கணிக்க முடியாததே கிடையாது. ம் அதாவது 2 திருமணம் 3 திருமணம் ஆனவரும் நம்மிடம் ஒரு திருமணம் தான் ஆச்சுன்னு மறைச்சு சொன்னாலும் அதை வெகு எளிதாக கண்டுபிடிக்கலாம். மனைவிட்ட மறைக்கலாம், இல்ல, ஜோதிடத்தை மறைக்க மறைக்கவே முடியாது. காரணம் என்னன்னா, ஜோதிடத்தில் பல சூட்சமமான விஷயங்கள் இருக்குது. ம் அது அந்த சூட்சமத்தை கண்டுபிடித்தால் கட்டாயமாக ஜோதிடத்தால் எல்லாத்தையுமே சொல்ல முடியும். இப்போ மற்ற ஜோதிடர்கள் எத்தனை பர்சன்டேஜ் பார்க்குறாங்க இதெல்லாம்? அதாவதுங்க, எல்லாரும் ராசியையும் அம்சத்தையும் வச்சு முடிச்சிருவாங்க. ஒரு ராசியும் அம்சமும் 12 நிமிஷத்துக்கு மாறாது. ஜனனம் 12 நிமிஷத்துக்கு ஒன்று தான் நடக்கிறதா? இல்லை, கிடையாது. இதுக்கும் விட நகைச்சுவையான ஒரு விஷயம் இருக்குது. ஆண் வேலை பெண் வேலைன்னு ஒரு கணக்கு போடுறாங்க. ம் இத்தனை நிமிஷம் ஆனால் ஆண் தான் பிறப்பான், இத்தனை அது கிடையாது, பொய். ஒரே இரட்டை குழந்தை பிரசவத்திலேயே ஒரு குழந்தை ஆணாகவும் ஒரு குழந்தை பெண்ணாகவும் பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இருக்குது, நிறைய பேர் இருக்காங்க. அப்போ எப்படி அது ஆண் பெண் வேலை வரும்? ம் அதெல்லாம் என்னன்னா, தசாநாதன், புக்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் 4 பேரை பார்க்கணும். ம் இந்த 4 பேரும் ஒவ்வொரு டிகிரிக்கும் 4 பேர் இருக்காங்க. இதை அலசி ஆராய்ஞ்சு விவரமாக கண்டுபிடிச்சாதான் இது இன்னதுன்னு கண்டுபிடிக்க முடியும். ம் புரியுதா உங்களுக்கு? ஆண் பெண் விவகாரமே 8ஆம் பாவம் எங்கே விழுகிறதோ அதை தான் பார்க்கணும். ஓகே. 8ஆம் பாவம் தான் அந்தரங்கம்னு சொல்கிறது. ம் அந்தரங்கம் தானே மாற்றம். அப்போது அதுக்கேற்ற மாதிரி பார்க்கணுமே தவிர பொதுவாக ஆண் பெண் வேலையும் கிடையவே கிடையாது. ஒரே ஆஸ்பத்திரியிலே இந்த நிமிஷம் வேறு ஆண் பிறக்கிறது, இன்னொரு நிமிஷம் பெண் பிறக்கிறது. ஒரே அட்சரேகை தீர்க்கரேகை இல்லையா? அப்போது இன்னும் பழைய முறையை வைத்து கொண்டு ஆண் பெண் பார்ப்பதோ இல்லை பொதுவான பலன் சொல்வதோ நல்லதாக இருக்காது. மொத்தத்தில் நீங்கள் சொன்ன நிறைய விஷயங்கள் பயங்கர சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஏன்னா ஒருத்தருக்கு வாய்ப்பே இல்லைங்கும் போது, அவரே நம்பாத போது ஜாதகம் சொல்லியிருக்குங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். இப்பவும் சொல்கிறேன், ம் ஜோதிடர்கள் பொய் சொல்லலாம்,
ஆனால் ஜோதிடம் பொய் சொல்லாது. ம். ஜோதிடம் எப்பவுமே மேன்மையானது. சில ஜோதிடர்களால் அது அவப்பெயர் வருகிறதே தவிர ஜோதிடம் எப்பவுமே பொய் சொல்லாது. சரி. இதுதான் உண்மை. இந்த உண்மை பல பேர் செவிகளுக்கும் பலரோட மனதுக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நேரத்துக்கும் உங்களோட வார்த்தைகளுக்கும் முக்கியமாக உங்களோட கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். நன்றி.